வணக்கம், நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டார் கண்ட்ரோல். 2 வெவ்வேறு இடத்துல எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுறது மோட்டாரை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆனது இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சு சொன்னாக்க, அடுத்ததாக இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்னொரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இதோட ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் பார்த்தீங்க சொன்னால் தனியாக இண்டிவிஜுவலாக வேறு இடத்துல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கேயும் ஆஃப் பண்ணலாம், இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேயும் ஆஃப் பண்ணலாம். அதாவது 2 இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், 2 இடத்துலையும் ஸ்டாப் பண்ணலாம். அதாவது வீட்டை ஸ்டேர் கேஸ் வேரிங் பண்ணுவாங்க பாருங்கள். அதாவது ஒரு சுவிட்சை இங்கே போட்டு அங்கே ஆஃப் பண்ணலாம், அங்கே போட்டு இங்கே ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்த கவனிச்சியா தெரியும். ஏன் இப்படி 2 இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு வீடு அப்படி சொன்னாக்க நார்மலாக எல்லார் வீட்லையும் பார்த்து சொன்னாக்க இப்போலாம் வாஸ்து பார்க்குறாங்க. வாஸ்து பார்க்கும்போது பார்த்திங்க சொன்னால் சனி மூலையில் மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சப்ரஸ் மோட்டராக இருந்தால் சரி, நார்மல் மோட்டராக இருந்தால் சரி, சனி மூலையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே இடத்துல பார்த்து சொன்னால் அக்னி மூலை அப்படி சொல்லக்கூடிய இடத்துல பார்த்திங்க சொன்னாக்க இந்த கிச்சன் அமைப்பு இருக்கும். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வேணும் அப்படி சொன்னாக்க ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்பி அதே இடத்துக்கு மறுபடியும் வர வேண்டிய சொல்ல வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 இடத்துல கண்ட்ரோல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான 2 வே கண்ட்ரோல். இந்த 2 வே கண்ட்ரோல் பார்த்தீங்க சொன்னாக்க ஃப்ரண்ட்லேயும் ஆன் பண்ணலாம், பேக்லேயும் ஆன் பண்ணலாம். அந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ். இதுக்கான வயர் எவ்வாறு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட நோக்கம். இதற்கான கண்ட்ரோல் வயரிங் தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது மோட்ரு கண்ட்ரோலர் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அதாவது 2 வெவ்வேறு இடத்துல எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிதான் இந்த வயரிங். இந்த வயரிங்கை நான் டயக்ராமாக கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராமை வாட்ச் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஏரியா, அதாவது இந்த க்ரீன் கலர் ஏரியா தான் பார்த்தீங்க சொன்னால் இந்த மோட்டாரோட ஸ்டார்டர். இந்த கட்டை காட்டியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டார்ட்டில் ஒரே ஒரு எஸ்பி எம்சிபி கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை டபுள் போல் எம்சிபி கூட கொடுத்துருக்கலாம். இது கான்டாக்டர், இது ரிலே, இது ரன்னிங் கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். இந்த கட்டத்தை வெளியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மோட்டார். இந்த மோட்டாரோட டெர்மினல்ஸ் வந்து ROBன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். மோட்டாருக்கு இன்புட் ஆனது ஃபேஸ் நியூட்ரல் பாருங்கள். ஃபேஸ் நியூட்ரல் இன்புட்டு, அவுட்புட் வந்து ROBன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அவுட்புட்டு. இப்போது கீழே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்கேங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் பேனலையும் ஒரே இதே மாதிரியான கான்செப்டில் தான் வயரிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு எம்சிபிலேருந்து கான்ட்ராக்டர் சப்ளை போவோம், கான்ட்ராக்டர்லேருந்து நேராக மோட்டர் சப்ளை போவோம். இடையில பார்த்தீங்க சொன்னாக்க இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் பாருங்கள். ரன்னிங் கெப்பாசிட்டரை இந்த மெயின் லைன்லேருந்து இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட்டை வந்து பார்த்தீங்க சொன்னால் பி ஃபேஸில் அடைச்சிருப்பாங்க ரன்னிங் கெப்பாசிட்டர். இதே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் பார்த்தோன்னா அதே சேம் தான், பட் புஷ் பட்டன் வழியே அடைச்சிருவோம். இந்த புஷ் பட்டன் பாருங்கள், இது ஆன் பட்டன், இது ஆஃப் பட்டன். இந்த புஷ் பட்டன் வழியாக இந்த ஸ்டார்டருக்கு பாருங்கள், இந்த ஸ்டார்டருக்கு சப்ளை கொடுத்து இந்த மெயின் லைனில் லிங்க் பண்ணிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி டபுள் கொடுக்குறாங்கன்னு கேட்டாக்க, 2 கெப்பாசிட்டர் சேர்த்து ஆக்ட் ஆகும்போது மோட்ரு வந்து பார்த்திங்க சொன்னால் ஃப்ரீயாக ரன் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் டயத்தில் ஏற்படக்கூடிய ஹை கரண்ட்டுக்கு இந்த 2 கெப்பாசிட்டர் தேவைப்படும். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டுமே ரன் ஆகும். சரியாங்க? இப்போது இது வந்து மோட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாப் பட்டன், இது ஸ்டார்ட் பட்டன். அதுபோல் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். இது ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன். இது வந்து பார்த்திங்க சொன்னால் இன்னொரு இடத்துல நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கூடிய அமைப்பு. இதில் நான் 5 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 2 3 4 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 4 பேரும் பார்த்தீங்க சொன்னால் எப்படி கனெக்ஷன் போடுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த டிராயிங்கில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, இந்த 2 கடையில் உள்ள லிங்கை மட்டும் கலட்டி விட்டு அந்த 2 வயரையும் கொண்டு வந்து என்ன பண்ண போட்டாக்க, இந்த ஸ்டாப் பட்டனில் இந்த எண்ட்லேயும் அதர் எண்ட்லேயும் கொடுத்துட வேண்டியது. அப்படி கொடுத்தா வேணாலும் கேட்டு சொன்னாக்க, இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு சீரியஸாக இந்த ஸ்டாப் பட்டனும் அதுக்கடுத்து இந்த ஸ்டாப் பட்டன் 2 ஸ்டாப் பட்டனும் சீரியஸாக லிங்க் ஆகும்.
சீரியஸாக லிங்க் ஆகும்போது இங்கேயும் மோட்டரை ஆஃப் பண்ணலாம், இங்கேயும் மோட்டரை ஆஃப் பண்ணலாம். அதுபோல் இங்கே பாருங்கள், இதை பேரலாக கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். அதாவது இங்கேருந்து கொண்டு வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். இன்னொரு லைன் பார்த்து சொன்னால் இங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். திருப்பி சொல்கிறேன், இது வந்து பேரல் லைன். இந்த கீழே இருக்கக்கூடிய லைன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்டர் கீழே, இந்த கீழே லைன் பார்த்தீங்க சொன்னாக்க இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு இந்த லைன் போகும். இது ஆன் ஆனிச்சு சொன்னால் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ரன் ஆகி கூடுதல் கரண்ட் கொடுக்கும். அதுபோல் இங்கே பார்த்தீங்க சொன்னால் இது ஆன் ஆனிச்சு சொன்னால் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு சப்ளை போய் இந்த மோட்டருக்கு கூடுதல் கரண்ட்டை கொடுக்கும். சரியாங்க? அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த இதில் பார்த்தீங்க சொன்னாக்க இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு பேரலாக இன்னொரு ஸ்டார்ட் பட்டன், இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு சீரியஸாக இன்னொரு ஸ்டாப் பட்டன், இப்படி கொடுக்கும்போது இங்கே ஆன் பண்ணி இங்கே ஆஃப் பண்ணலாம், இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணிக்கலாம். மாறி மாறி 2 இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த சர்க்யூட்டில். சரியாங்க? என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும்.